ஐபிஎல் 2026ல் சிஎஸ்கே அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்சை ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக ஆட போகிறாங்க. ஆனால் ஆர்ஆரோட பேட்டிங் பயங்கரமாக இருக்குது, ஆனால் பவுலிங் கொஞ்சம் வீக்னஸாக தான் இருக்குது. சிஎஸ்கே பவுலர்ஸ் அவங்களோட பேட்ஸ்மேனை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, தோனி இல்லாத சிஎஸ்கே எப்படி ஆர்ஆருக்கு அகெயின்ஸ்டாக களம் இறங்குவாங்க அப்படிங்கிறது தான். அதனால் வந்து சிஎஸ்கே ஒன்றும் வந்து குறைச்சி மதிப்பிட வேணாம். ஏன்னா சிஎஸ்கே கிட்டேயும் நிறைய பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் நிறைய வச்சுருக்கோம். அதை வச்சு இந்த மேட்சை எப்படி ஜெயிப்போம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மாஸ்டர், வெல்கம் டு த ஷோ. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆரோட பேட்டிங் ஃபயர் ஒர்க்ஸ் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பவுலிங் அப்படின்னு சொல்லலாமா? எனக்கு அதுதான் தோணுது. ஓகேங்களா, ஏன்னா நான் நேம்ஸ் படித்தேன். ஓகேங்களா, ஹெத்மயர், ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, அவன் ஷனாக்கா அவர் லோயர் ஆர்டரில் வந்துமே ப்ளே பண்ணார் அப்படின்னு சொன்னான்னா இட்ஸ் லைக் லாட் ஆஃப் அம்யூனிஷன் தேர். ஓகேங்களா, நமக்கு வந்து நம்ம எல்லா வீடியோலையும் பேசின மாதிரி பவுலிங் வந்து கொஞ்சம் வீக். ஸோ பவுலிங் வந்து இந்த மாதிரி ஒரு டீம் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆனால் மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து நம்மளை முடிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ பவுலிங் டாக்டிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ்கே. அவங்களோட எஸ்பெஷலி வந்து ஆக்சுவலாக வந்து எல்லா ஃபோக்கஸுமே வந்து சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆனால் ஆக்சுவலி நெவர்தலெஸ் அவங்களோட டாப் ஆர்டருமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் தெரியுறாங்க. எஸ்பெஷலி வந்து வைபவ் சூரியவம்ஷி, யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்து ஹிட்மயர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் ஹிட்மயர் இஸ் ஹிட்மயர். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அவங்களோட டாப் ஆர்டருமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ரியன் பராக் ஓவர் த இயர்ஸ் ஸ்டெப்ட் அப். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஐ திங்க் அவங்களோட பேட்டிங் லுக்ஸ் லைக், அதாவது ப்ரூவன் பிளேயர்ஸோட பேர் அதிகமாக இருக்குன்றதுனால ஐ திங்க் அவங்களோட பேட்டிங் வந்து கொஞ்சம் ஆமாம். அதாவது நமக்கு வந்து ஃபெமிலியாரிட்டி, ஹவு தே அட்டாக், தேர் டாமினன்ஸ் நமக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு வந்து நான் பார்க்குறது வந்து மேட் ஹென்ரியோட அந்த ஓப்பனிங் ஸ்பெல்லும் கண்டிப்பாக நூர் அகமதோட அந்த மிடில் ஓவர் ஸ்பெல்லும் வந்து நாட் ஜஸ்ட் கண்டெய்ன்மெண்ட். ஐ திங்க் விக்கெட்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பிளேயர்ஸும், ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் நான் கீயா பாக்குறேன் நான் பவுலிங்ல. இவங்க ரெண்டு பேரும் எடுத்து கொடுத்தா அவங்கள நான் என்ன சொல்றது கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல, பட் அட்லீஸ்ட் யூ கேன் ஹோல்ட் ஆன் டு தம் டு லைக் என்ன சொல்றது சேஸ் பண்ற ஸ்கோரோ இல்ல டிஃபெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் பாக்குறேன் நான். பட் ஆனால் வந்து மறந்துடாதீங்க மாஸ்டர், நமக்கு வந்து ரீசெண்டாக, அதாவது வந்து இன்னைக்கு காலையில் தான் வந்து அஃபிஷியலாக வந்து தே ஹவ் அனௌன்ஸ்டு எம்எஸ் தோனி இஸ் நாட் அவைலபிள். ஸோ எம்எஸ் தோனி இல்லாத வந்து ஒரு சிஎஸ்கே டீம் வந்து கேம்பெயினை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து லைக் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக எமோஷ்னலாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து டீம் அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு லுக்கிங் ஃபார்வர்ட், அதில் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் பார்த்து வந்து தே ஹேவ் டு க்ரூம் தெம் செல்ஃப். ஸோ அந்த இல்லை அதுதான் நான் எமோஷனலாக எடுத்து வச்சுட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் தோனி வில் பி மிஸ்ட் இன் மெனி பிளேசஸ். நம்ம அதுவும் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் பார்த்தோம் லைக் இல்லைங்களா, ஏன்னா அவரோட ப்ரெசன்ஸ் ஆன் த கிரவுண்டே வந்து பிக் பூஸ்ட். அதுக்கப்புறம் அந்த டாக்டிக்கல் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ், அந்த ஃபாஸ்ட் ஸ்டம்பிங்கு, மேபி அந்த லாஸ்ட் ஃபைனல் அந்த ஃபியூ சிக்ஸஸ் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் இந்த மேட்ச்ல அண்ட் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதாவது நம்ம எமோஷன் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணிங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டு டீமில் இருக்க முக்கியமான பிளேயர்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப பெரிய எமோஷ்னலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜடேஜாவை நம்ம அங்கே கொடுத்துட்டு தான் சாம்சன் இங்கே வாங்கியிருக்கோம். அண்ட் சாம்சன் வந்து அவர் ஏபிசிடி எல்லாமே படித்தது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் தான். ஸோ அகைன்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவருமே கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அண்டு ஜடேஜாவை நம்ம வந்து சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்டாக பவுலிங் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அன் எமோஷ்னல் மூமெண்ட் ஃபார் நாட் ஓன்லி ஃபார் த ஃபேன்ஸ், மேனேஜ்மெண்ட்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இது அதான் ஃபேன்ஸுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சொல்கிறது சீயிங் தெம் அகெயின்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, டிஃபிகல்ட்ன்றதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்ற டாக்டிக்கலாக பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாம்சனுக்கு ஆல்மோஸ்ட் ஆர்ஆரோட லே அவுட் தெரியும் இல்லைங்களா, அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுவாங்கன்னு. அதே மாதிரி ஜடேஜா வந்து எல்லாமே தெரியும். ஸோ இந்த மாதிரி தாட்ஸ் ஷேர் பண்ணி ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் எமோஷனல் ஃபர்ஸ்ட் மேட்ச். மேபி போக போக நமக்கு பழகிடும், பட் ஒரு எமோஷனல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி நான் ஓப்பனிங்லேயே சொன்ன மாதிரி இதை நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் டிஸ்கைஸ் அப்படின்னே பார்க்கலாம். அதாவது வந்து நமக்கு வந்து இப்போ தோனி இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய எமோஷ்னல் செட்பேக்காக இருந்தாலுமே ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாகவே பார்க்கலாம். ஹவு தே வாண்டட் டு டேக் த டீம் ஃபார்வர்ட். ஆமாம், நீங்கள் வெப்பன்ஸ் சிஎஸ்கேக்கு சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒன் ஆஃப் த வெப்பன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ். ஓகேங்களா, யங்ஸ்டர்ஸ் கிளிக் ஆச்சு அப்படின்னு சொன்னால், ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு வந்து அன்னோன் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரூவன் பிளேயர்ஸ், நமக்கு அன்ப்ரூவன் பிளேயர்ஸை வந்து நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஏன்னா அன்னோன் வந்து ஆப்போனண்ட்டுக்கும் அதான் அன்னோன் தானே. ஸோ அதை வந்து ஒரு இதாக யூஸ் பண்ணலாம். நான் ரொம்ப கீயாக வெப்பன்னு நான் பார்க்குறது வந்து நம்ம இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியா வேர்ல்டு கப்பில் பார்த்தோம் செமிஃபைனலில் கரெக்டாக.
சாம்சன் வந்து கவுண்டர்டு கண்டிப்பா. ஆர்ச்சர். அதுக்கப்புறம் வந்து இங்கிலாண்டால ரெக்கவரே பண்ண முடியல. ஏன்னா நீங்க ஆர்ஆர் பவுலிங்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆர்ச்சர் இஸ் தேர் லைக் கீ ட்ரம் கண்டிப்பா. கார்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அவரை வந்து சாம்சன் எப்பயும் போல கவுண்டர் பண்ணி கொடுத்துட்டா ஐ திங்க் ஆர்ஆர் வில் பி லைக் புஷ்ட் பேக் வித் இந்தியர் பவுலிங். ஆமாம், என்னோட ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா, நான் சொன்னது அதே மாதிரி தான். அதாவது வந்து லைக் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், ருத்துராஜ் கைக்வாட் வந்து மேலே ஆடுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஐ திங்க் அதே தான் நடக்க போகுது. தே ஹவ் அஃபிஷியலி கன்ஃபார்ம். ஸோ ருத்துராஜ் கைக்வாட் irrespective ஆஃப் வாட் எவர் த டார்கெட், பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் பேட்டிங் செகண்ட், அவர் வந்து அவரோட நேச்சுரல் கேமை மட்டும் ஆடிக்கிட்டு இருந்து ருத்துராஜ் கைக்வாடை சுற்றி சிஎஸ்கே பிளேயர்ஸ் ஆடுனாங்கன்னா, அந்த எண்டை ஒரு பக்கம் ருத்துராஜ் கைக்வாட் பிடிச்சிட்டு இன்னொரு எண்டு பக்கம் சுற்றி ஆடினாங்கன்னா, ஐ திங்க் ராஜஸ்தான் பவுலர்ஸ்க்கு வந்து க்ளூலெஸ் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ருத்துராஜ் கைக்வாட் அவர் வந்து அவரோட கேமை ஆடினாலுமே அவர் வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்ட்லேருந்து அட்டாக் பண்ணாங்கன்னா அவங்கக்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு கருத்து. இல்ல அதுதான் கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஹீ கேன் பி தட் லைக் மிடில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங்லேயே வந்து சாம்சன் வில் அட்டாக். ஓகேங்களா, அதை தான் நான் சொல்ல வரேன். ஆர்ச்சர் அட்டாக் பண்ணிட்டா இட் வில் மேக் திங்ஸ் ஈஸியர் ஃபார் ருத்துராஜ் as well. டாப் ஆர்டர் நம்ம எல்லா வீடியோலையும் பேசின மாதிரி இட் ஹேஸ் டு கிளிக் ஃபார் சிஎஸ்கே. ஆனால் நான் ஸ்டில் என்ன யோசிக்கிறேன்னா, தூபே இஸ் த ரியல் எக்ஸ்பெக்டர் ஃபார் சிஎஸ்கே திஸ் சீசன். தட் இஸ் மை வியூ. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் எஸ்பெஷலி இப்போ வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து தெர் இஸ் சம் வீக்னஸ் அகேன்ஸ்ட் லெஃப்ட் பேட்ஸ்மேன். ஓகேங்களா, அது மாதிரி பிஸ்னாயும் கவுண்டர் அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து ஐ திங்க் தூபே இஸ் த பெஸ்ட் பர்சன். அவர் கிளிக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மிடில் ஓவர்ஸோட அந்த பூஸ்ட் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், நானுமே அதை அக்ரி பண்ணுறேன். நாட் ஓன்லி லைக் பவுலர்ஸை கவுண்டர் அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லை, அதாவது வந்து தூபே வில் லீட் த ஃபினிஷிங் ரோல். அதாவது வந்து அவர் தான் வந்து அந்த ஃபினிஷிங் ரோலில் வந்து ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணி கொடுப்பார். ஏன்னா கீழே வந்து இப்போ தோனி கிடையாது, வெல் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் தான் வந்து ஆட போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு மொமெண்டமாக ஒரு மொமெண்டம் க்ரியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு வந்து தூபே கிட்ட இருக்குது. அண்ட் அது வந்து அவர் கரெக்டாக பண்ணிட்டாருன்னா ஐ திங்க் தீஸ் பாய்ஸ் வில் கேட்ச் ஆன் அப்படின்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ அந்த ரோலுக்குமே வந்து தூபே வந்து தான் கரெக்டாக இருப்பார் அப்படிங்கிறது. ஓகே, நம்ம வந்து சிஎஸ்கேவோட அட்வான்டேஜ் என்ன, சிஎஸ்கே இதை பண்ணாங்கன்னா ஜெயிச்சிருவோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசிட்டோம். ஸோ ஃபைனல் தாட்ஸ் சொல்லுங்கள். வாட் டு யூ ஃபீல்? ராஜஸ்தான் ஸ்குவாடையும் பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் யூ ஃபீல், யாருக்கு எட்ஜ் இருக்குது? இல்லை, நான் நினைக்கிறேன் இது வந்து எனக்கு சொல்லி நான் கெஸ் பண்ணுறது வந்து பிச் வந்து ஓரளவு ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரெண்டு டீமோட பேட்டிங் வந்து மோர் ஆர்லெஸ் லைக் என்ன சொல்கிறது பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. எந்த டீம் பெட்டராக பவுலிங் போடுறாங்களோ அந்த டீம் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஐ எம் கிவிங் லைக் 60-40 டு சிஎஸ்கே. அந்த ஆங்கிள் நானுமே ஒத்துக்கிறேன். ஸோ எனக்கும் வந்து ஐ திங்க் சிஎஸ்கே இஸ் அ பெட்டர் ஸ்குவாட் தேன் வாட் தே ஷோ இன் த பேப்பர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஈவன் தோ லைக் ப்ரூவன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ராஜஸ்தான் பக்கம் இருந்தாலுமே ஐ திங்க் ராஜஸ்தான் பக்கம் வந்து பவுலிங் வந்து ரொம்பவே வந்து ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ தட் அட்வான்டேஜ் நான் வந்து சிஎஸ்கே கிட்ட கொடுத்து ஐ திங்க் ஐ வில் ஆல்சோ திங்க் சிஎஸ்கே வில் வின் த மேட்ச். வியூவர்ஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே இந்த சீசனை வந்து ஒரு வின்னோட ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா ராஜஸ்தான் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர். தேங்க்யூ.